நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கையாளுதல் அவங்களுக்கு அரசியலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மேனிஃபெஸ்டோ உட்பட எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், எது சாத்தியமோ அதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு சறுக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சறுக்கல் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்படி தான் சொல்கிறீங்க. 1% வாக்கு வாங்கின போது இதே தான் சொன்னாங்க, இந்த கட்சி இருக்காது அப்படின்னு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. எங்களோட வளர்ச்சி மேல் நோக்கி தான் இருக்குது. நாங்கள் கீழே சரியவே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், மக்கள் கூட தான் கூட்டணி வச்சுருக்கோம். எந்த கட்சி கூடவும் கூட்டணி கிடையாது, தனிச்சே நிற்கிறோம். அது எங்களுடைய சிறப்பு. நாங்கள் அவர் மக்களின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள், வாக்குக்காக அல்ல. அவங்க ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி, தொடர்ந்து களத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் மக்களுக்காக போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த தேர்தலே அவங்க எங்களை ஜெயிக்க வைக்கலைனாலும் கடைசி மூச்சு அண்ணன் அவர் தான் சொல்றாரு பார்த்தீங்களா, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக போராடிட்டே தான் இருப்பேன், ஏன்னா நான் அவங்க கூட பிறந்துட்டேன் அப்படி. இந்த மண்ணையும் மக்களையும் அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழிப்போம்.